இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஆக்டிவ் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஹோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. காற்று தான் வருதுங்களா, தண்ணி வரலைங்களா. ஃபஸ்ட்டு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணீர் வந்து அடுத்து தண்ணீர் ஒரு சொட்டு கூட வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு போனேன். 3க்கு 3 இந்த டைல்ஸ் போட்டு ஒட்டி அந்த சேம்பரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா சுற்றியும் அறுத்து விட்டு அதில் எந்த இடத்துல ஒரு கல் போலாக இருக்குதோ அந்த கல் கேப்பில் வந்து தண்ணீரை ஊற்றி லைட்டாக நெம்புங்க வந்துடும். அதுக்கடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பாக கழட்டுங்க. நல்லா தண்ணீர் ஊற்றி கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வரமண் கீழே இருக்கிற உரம்பு வந்து பார்த்திங்கன்னா மணல் ஈரமானுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. நோண்டி எடுக்கும்போது செட்டாகவே வந்துருச்சுங்க. அந்த கடப்பாக்குள்ளே ஒட்டி வந்திருக்கு. ஓரளவுக்கு வந்து கலவை வந்து கம்மியாக போடணுங்க. இப்போ வந்து இந்த சேம்பர் தொட்டியில் இருக்கிற வாட்டர் லைன் பைப்பை இப்போது ரிமூவ் பண்ணுறேன். 2 பைப் ரிஞ்ச் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ மோட்டரை ஆன் பண்ணுறேன். தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக தான் வருதுங்க. ஸ்டார்டிங்கில் எப்படி எல்லா பொருளையும் வருமே அதே மாதிரி தான் வருது. ஃபோர்ஸும் இருக்குது. அடுத்து இந்த ஃபோர்ஸ் குறைஞ்சவுடனே தண்ணீர் வரதே நின்று போயிடுதுங்க. வெறும் காற்று மட்டும் தாங்க வருது. இந்த மாதிரி பிரச்சனை எதனாலனா, ஒன்று உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேத்துல மாட்டியிருக்கணும் அல்லது தண்ணீர் கம்மியாக இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலாம் தண்ணி நிறையா இருக்குது. மோஸ்ட்லி எதுவும் டேமேஜ் இல்லைங்க. நல்லா காற்று அழுத்தி போட்டோம்னா தடுக்குது, எதிர்க்குது. இப்போ ஏர் பைப் இருக்கிற யூனியனை கழட்டிக்கலாம். 2 பைப் ரிஞ்சு போட்டு கழட்டுங்க. 1 போட்டு நீங்கள் கழட்டும் பொழுது ஓஸும் செட்டாக சுற்றி கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏர் ப்ரெஷரும் பயங்கரமாக ஹெவியாகவே இருக்குங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஓஸை உருவிக்கலாங்க. கீழே இருக்கிற டம்மியை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேர் சேர்ந்து இழுக்கிறோம். வரவே இல்லை. உள்ளே சேத்துல மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2-3 பேர் சேர்ந்து இழுக்கிறோம். அப்போ கூட வரலைங்க. ரொம்ப லோடு தான். இழுக்க இழுக்க நமக்கு மூச்சு தான் வாங்குது தவிர ஓஸ் கொஞ்சம் கூட அசையுங்க. இதுக்கு என்ன பண்ணுன்னா, ஏர் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் விடுங்க ஒரு மோட்டர் மூலிமா. அப்படி விடும் பொழுது அந்த பைப்பில் இருக்கிற தண்ணீர் உள்ளே நுழைஞ்சி 1 இன்ச் பைப் வழியாக தண்ணீர் வருங்க. இப்படி வரும் பொழுது அப்படியே அந்த தண்ணீருடைய லோடுலேயே கொஞ்சம் லைட்டாக ஓஸ் அசங்கினீங்கன்னா தண்ணீர் உள்ளே போகிறதுக்கும் உள்ளே இருக்க மண் கலங்கி கொஞ்சம் கேப் கொடுங்க. அப்போ ஃப்ரீயாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 3 அடிக்கு வெளியே வந்துருச்சுங்க. இன்னொரு 3 அடி ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 அடி ஓஸ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. நீங்கள் வெறுமனை தண்ணீர் விடாமல் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஓஸ் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போர்வெல்லுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு PN6ன்னு லைட் வெயிட் ஓஸ் தான் போடுவாங்க. நிறைய பேர் ISI ஓஸ் கூட போடுறதில்ல. அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணீர் விட்டு அசைக்கி இழுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபுட்பால் வரைக்குமே ஃப்ரீயாக வந்துருச்சுங்க. இப்போ ஏர் பைப்பை ரிவர்ஸில் கொண்டு வந்து அந்த யூனியனில் ஜாயின் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் அந்த ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பர்ஃபெக்டாக வருதுங்க. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அடுத்து கூட மீண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இது போதுமான அளவுக்கு திருப்தி இருக்கிறனால அப்படியே மறுபடியும் அந்த ஏர் ஓஸை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே விடுறோம். குறைஞ்சது ஒரு 200 அடி போருங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 அடி பக்கமாக மேலே இருக்குதுங்க. அதாவது 3 அடி மண் துத்தி இருக்குது. அதுக்கு மேலே வந்து லோடு கொடுத்து அழுத்தினோம்னா மறுபடியும் சேத்துல போய் புதையுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 20 அடி நீளத்துக்கு ஓஸ் வெளியே இழுத்து விட்டு தண்ணீர் ரன் பண்ணுறேன். தண்ணியுடைய ஃபோர்ஸ் பர்ஃபெக்டாக சூப்பராக வருதுங்க. அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்பொழுதே ஓஸை 2 பேர் அழுத்தி பிடிச்ச மாதிரி பேக்கில் உள்ளே நுழைக்கணுங்க. அப்படி நுழையும் பொழுது தண்ணீர் கலங்கி அந்த மண்ணோட வெளியே வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்து பேக்கில் போயிட்டு பேக்கில் இந்த மாதிரி வந்து ஒரு 20 நிமிஷம் ஓட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர்லேருந்து மண் ஓரளவுக்கு வெளியே வருங்க. ஒவ்வொரு அடி அளவுக்கு மண் எனக்கு வர மாதிரி ஒரு ஃபீலிங் பாருங்கள். எவ்வளோ கருப்பாக வருதுன்னு. வெறும் அந்த கருப்பு கலராக அந்த பாறை மண் இருக்குது பார்த்தீங்களா, அது மற்ற இடத்துல போர் போடும்போது இதில் நுழைஞ்சி அடைச்சிக்கிறதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தண்ணீரில் ஓரளவுக்கு தெளிவாக அந்த அழுக்கெல்லாம் போய் மண்ணெல்லாம் போய் தெளிவாக வந்தது பிறகு மட்டத்துக்கு அணைச்சி விட்டு பார்த்திங்கன்னா 3 அடி ஓஸ் வெளியே இருக்குங்க. அதுக்கு அடுத்தது 3ஓட சேர்ந்து 3 அடி 6 அடி ஓஸ் அறுத்துட்டு அந்த 1 இன்ச் ஓஸ் வந்து ஹீட் கன்னில் ஹீட் பண்ணி விட்டு ஓஸ் கலர் நுழைக்கணுங்க. நுழைச்சி நல்லா உள்ளே நுழைச்சி விட்டு ஒரு துணியை வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த ஸ்டெப்பில் கரெக்டாக உட்காந்துக்கும். உங்களுக்கு உருவிக்குங்கிற டவுட் இருந்தால் நீங்கள் ஓஸ் காலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் போட்டு தைட்டு வச்சுக்கோங்க. இப்போது வாட்டர் லைன் பைப்பு கனெக்ட் பண்ணிவிட்டு ஏர் பைப்பும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஏர் ஓஸுக்கு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு மீண்டும் 2 யூனியனும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கூர் உளியை ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் ஓஸில் நுழைச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஓஸ் கலரை நுழைச்சி நல்லா இருக்க பிடிச்சிங்கன்னா துணியில் கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கிளிப்பு கூட போட்டுக்கலாங்க. இப்போ ஏர் பைப் டைட் வச்சுக்கலாங்க. யூனியன் போட்டு கை டைட் வச்சுட்டு 2 பைப் ரிஞ்சு போட்டு டைட் வைங்க. சிங்கிள் பைப் ரிஞ்சில் போட்டு டைட் வைக்கும்பொழுது ஓஸ் திரும்பினுச்சுன்னா கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் ஒரு பைப்பை மாட்டி விட்டு இப்போ கம்ப்ரஸர் ரன் பண்ணுறோம். தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவும் சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க.
ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணீர் வேகமாக வந்து அடுத்து வெறும் காற்று மட்டும் தான் வந்துச்சு. இப்போது கண்டினியூவாக தண்ணீர் ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை தள்ளுதுங்க. நல்லா ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ நல்லா வருதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிடுறாங்க. என்னுடைய சேனலில் இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு சேனலான MDB ஃபிக்ஸட் சேனலையும் போய் பாருங்கள். அதுலேயும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.